எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பாசிபிலிட்டிஸ் பற்றி பார்க்குறோம். இப்போ ஒரு கிளாஸ் இருக்குன்னா அந்த கிளாஸுக்கு வந்துட்டு லாஸ்ட் வீடியோ கிளாஸ்னா என்னது, ஆப்ஜெக்ட்னா என்னதுன்னு பார்த்தோம். கிளாஸ்குள்ளார வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ், அந்த கிளாஸினுடைய ப்ராப்பர்ட்டிஸும் மெத்தடும் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது வந்து என்னதுன்னா, இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்துட்டு எப்படி நம்ம அதை ஆக்சஸ் பண்ண முடியும்னா த்ரூ ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பாசிபிலிட்டிஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ கார்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த கார்னு வர்ற சமயத்தில் இதில் பாருங்கள், ஸ்ட்ரிங் நேம் இன்ட்டு ப்ரைஸ். இப்போ நான் இதில் எதுவுமே வேல்யூ கொடுக்கல. இப்போ மெயின் மெத்தடில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ரெண்டுமே இது வந்து நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் இல்லையா? இப்போ இந்த இதுக்குள்ளார ஸ்ட்ரிங் கலர் இப்படி கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ இந்த கலர் அப்படிங்கிறது என்னதுன்னா லோக்கல் வேரியபிள். ஓகேங்களா? ஸோ லோக்கல் வேரியபிள் அப்படின்னு வர்ற சமயத்தில் இந்த கலருக்கு நீங்கள் வந்துட்டு கட்டாயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? கிளாஸ் வேரியபிளுக்கு இது வந்து கிளாஸ் வேரியபிள், இந்த நேமும் ப்ரைஸும் வந்துட்டு கிளாஸ் வேரியபிள்ஸ். ஓகேங்களா? மெயின் மெத்தடுக்குள்ளே இருக்கக்கூடிய கலர் வந்துட்டு லோக்கல் வேரியபிள். இப்போ லோக்கல் வேரியபிள் அப்படிங்கிறப்ப நம்ம கட்டாயம் அதுக்கு ஒரு வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணணும், இல்லைனா எரர் காட்டும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் வந்து ஒரு கலர் நான் இங்கே வந்துட்டு இப்போ ரெட் இப்படி வந்து நான் அசைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ லோக்கல் வேரியபிளுக்கு வந்துட்டு ரெட்டுன்னு கொடுத்துட்டேன். இப்போ இங்கே பிரிண்ட் பண்ணுறப்ப ரெட்டுன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ரெட்டுன்னு பிரிண்ட் ஆகுது. சரி, இப்போ இந்த ஸ்ட்ரிங் நேம், இப்போ இந்த நேம் இருக்கு இல்லைங்களா, நேம் ப்ரைஸ். இப்போ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் நான் இப்போ இங்கே அசைன் பண்ணுறேன். இப்போ இதில் வந்துட்டு கார்னுடைய நேம் வந்து என்னவாக இருக்கலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாருதி இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. மாருதி ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 9 lakhs இப்படி கொடுக்குறேன். ஒரு 9 lakhs இப்படி கொடுத்துட்றேன். இப்போ இந்த நேம் வந்துட்டு ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாட்டிக் வேரியபிளாக இருக்குது. அப்போ இதுக்கு வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல மெயின் மெத்தடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே வந்துட்டு கார்னுடைய நேம் இங்கே பிரிண்ட் பண்ணிடலாம். ஏன்னா மெயின் வந்து ஸ்டாட்டிக் மெத்தட். ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட்லேருந்து ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளை வந்துட்டு நம்ம டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் வேரியபிளை டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இந்த நேம் வந்து உங்களுக்கு இங்கே மாருதின்னு பிரிண்ட் ஆகும். கலர் ரெட்டு, நேம் வந்து மாருதி. இதில் பிரச்சனை இல்லை. ஃபார் ஏ நான் ஸ்டாட்டிக் வேரியபிள், இப்போ ப்ரைஸ் வந்து என்னதுன்னா நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் இல்லையா? ஒரு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள், கிளாஸில் இருக்கக்கூடிய நான் ஸ்டாட்டிக் வேரியபிளை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு த்ரூ இன்ஸ்டன்ஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அந்த கிளாஸ்னுடைய ஆப்ஜெக்ட் மூலிமா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் இந்த இடத்துல ப்ரைஸ் அப்படின்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே எரர் காட்டும். ஓகேங்களா? ஸோ என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா cannot make a static reference to the நான் ஸ்டாட்டிக் ஃபீல்டு ப்ரைஸ். ஓகேங்களா? நான் ஸ்டாட்டிக் ஃபீல்டை வந்துட்டு நீங்கள் ஸ்டாட்டிக் ரெஃபரன்ஸ்குள்ளார ஆக்சஸ் பண்ண முடியாது, மெயின்கிற அந்த ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ளார ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு எரர் காட்டும். அப்போ ஒருவேளை இதுவும் ஸ்டாட்டிக்காக இருந்தது அப்படின்னா இப்போ இது பாசிபிள். இப்போ பாருங்கள், இதை ஸ்டாட்டிக்காக மாற்றிட்டேன், இங்கே வந்து எரர் வரல, ரன் ஆகுது. ஓகேங்களா? ஒருவேளை இது வந்து நான் ஸ்டாட்டிக், ப்ரைஸ் வந்து நான் ஸ்டாட்டிக்காக இருந்தது அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு மெயின்குள்ளார நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுற சமயத்தில் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எரர் காட்டும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார் ஏ நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் நம்ம வந்துட்டு மெயின் மெத்தடுக்குள்ளார ஆக்சஸ் பண்ணணும். ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய நான் ஸ்டாட்டிக் வேரியபிளை மெயின் மெத்தடுக்குள்ளார நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம த்ரூ ஆப்ஜெக்ட் மூலிமா தான் பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி மாற்றிடுறேன், நியூ கார். இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நியூ கீவேர்டில் வரும். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் கிரியேஷன் வந்துட்டு நியூ கிளாஸ் டைப் என்னது, கார் இல்லைங்களா? இந்த மாதிரி வரும், நியூ கார் இந்த மாதிரி வரும். இதுதான் ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஜாவாவில் வந்துட்டு இதுதான் ஆப்ஜெக்ட் கிரியேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ். ஓகேங்களா? நியூ கார் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கனாலே இது ஆப்ஜெக்ட் கிரியேஷன் தான். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நியூ கார் டாட் ப்ரைஸ் இப்படி கொடுக்குறேன்னா பாருங்கள், இப்போ இந்த எரர் வந்துட்டு கிளியர் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ ப்ரைஸ் வந்து நான் ஸ்டாட்டிக் வேரியபிளியா, அப்போ இந்த நியூ கார் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் கிரியேஷன் டாட் ப்ரைஸ்னு வந்துட்டு கொடுக்கும்போது
எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு ப்ரைஸ் டீட்டெயில் வந்துட்டு 9 lakh பிரிண்ட் ஆகிடும். சரிங்களா? இப்போ ஒருவேளை சில டைம் நீங்கள் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்படி இருக்கும், கார் C1 ஈக்குவல் டு நியூ கார் இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இது என்னது அர்த்தம்னா, இந்த நியூ கார்னு வருது இல்லைங்களா, இது வந்துட்டு கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அந்த ஆப்ஜெக்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அந்த வேரியபிள் நான் இங்கே வந்து C1 அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ இந்த ப்ரைஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நியூ கார்னு இருக்கு இல்லைங்களா, இதையும் நம்ம கமெண்ட்டில் கொடுத்துடலாம். நீங்கள் பை டிஃபால்ட் இப்போ இந்த நியூ கார் அப்படிங்கிறப்ப என்னது, இது ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் இல்லையா? இப்படி நியூ கார்னு கொடுக்குற சமயத்தில் என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்ரஸ் வந்து இங்கே பிரிண்ட் ஆகுது இல்லைங்களா? கார் @ ஒரு அட்ரஸ் பிரிண்ட் ஆகுது. அப்போ இங்கே வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸினுடைய ஒரு அட்ரஸ், அதாவது அந்த அட்ரஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் டைப் என்னது, கார் இல்லையா? அப்போ இங்கே வந்து பாருங்கள் கார் அப்படின்னு வரும். தென் நடுவில் வந்து @ சிம்பிள் வரும். ஒரு சிம்பிள் வந்துட்டு அதுக்கப்புறம் அட்ரஸ் வந்து வரும். ஓகேங்களா? இப்படி ஒரு அட்ரஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த அட்ரஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு மெமரி அட்ரஸ், ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? இந்த ரெஃபரன்ஸ் வந்துட்டு ஹீப் மெமரியில் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? கிரியேட் ஆகிட்டு அந்த ரெஃபரன்ஸ் மூலிமா என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். அதாவது நான் ஸ்டாட்டிக் வேரியபிளை நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். நான் ஸ்டாட்டிக் வேரியபிளை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற சமயத்தில் நியூ கார், இப்போ இந்த அட்ரஸ் வருது இல்லையா, இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, கார் @ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸ் வருது இல்லை, இந்த அட்ரஸ் வந்துட்டு கார் கிளாஸுக்கான ஒரு அட்ரஸ் கிரியேட் ஆகிட்டு தென் அது மூலிமா ப்ரைஸை நம்ம இங்கே வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகுது. சரியா? இப்போ இந்த மாதிரி அட்ரஸ் இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம வந்துட்டு ஹீப் மெமரியில் இப்போ இந்த நியூ கார்னு சொல்கிற சமயத்தில் இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹீப் மெமரியில் வந்துட்டு அட்ரஸ் வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா? ஹீப் மெமரியில் இந்த நியூ கார்னு சொல்கிற சமயத்தில் ஒரு அட்ரஸ் கிரியேட் ஆகும். பை டிஃபால்ட் இந்த மாதிரி நியூ கார் இப்படி கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த லைன்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ இப்படி கொடுக்குறேன். இப்போ நியூ கார்னு இல்லாமல் கார் C1 ஈக்குவல் டு நியூ கார்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு அட்ரஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? ஒரு அட்ரஸ் வந்து டைப் @ ஒரு அட்ரஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? அந்த அட்ரஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, கார் டைப் என்னது, கிளாஸ் டைப் என்னது, கார் இல்லையா? அப்போ அதை கார் டைப் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டு ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். அந்த வேரியபிள் வந்து C1 அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் நியூ கார் .priceன்னு கொடுக்காம நீங்கள் என்ன பண்ணலான்னா C1 .priceன்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா? C1 .priceன்னு கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு 9 lakh பிரிண்ட் ஆகும். சரியா? இப்போ நாம் வந்துட்டு கார் C1 இப்படி கொடுக்குறோம். வெறுமனே கார் C1 கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எரர் ஏன் வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வெறுமனே கார் C1ன்னு கொடுக்குறோம். இந்த இடத்துல நாம் வந்துட்டு ஈக்குவல் டு கீவேர்டு வச்சு அந்த நியூ அப்படின்னு நான் கொடுக்கல. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நல் ரெஃபரன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இந்த C1 அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் வந்துட்டு ஹீப் மெமரியில் கிரியேட் ஆகும். ஆனால் கிரியேட் ஆகிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல் ரெஃபரன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு இதுக்கு ஒரு பிக்சர் போட்டு காட்டுறேன். இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ ஜேவிஎம்மில் வந்துட்டு ஜேவிஎம் இருக்கு இல்லைங்களா, ஜேவிஎம்மில் ஹீப்னு சொல்லுவோம். ஹீப் மெமரியில் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காருக்கான ரெஃபரன்ஸ் C1ன்னு கிரியேட் பண்ணுறோம் இல்லையா? அப்போ இந்த பை டிஃபால்ட் இதுக்குள்ளார என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல் இருக்கும். ஏன்னா எந்த ஸ்டோரேஜும் இல்லை. அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு நல் அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். அதாவது நல். ஓகேவா? இதில் எந்த ஸ்டோரேஜும் இல்லை, நல். இப்போ இது நல் இருக்கும். அப்போ C1 வந்துட்டு பை டிஃபால்ட் இதனுடைய ரெஃபரன்ஸை தான் வந்துட்டு என்ன பண்ணிக்கும், இங்கே வந்துட்டு நல்லுன்னு எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ நல் அப்படிங்கிறப்ப அந்த கிளாஸுக்கான எந்த ஒரு இன்ஸ்டன்ஸும் இங்கே கிரியேட் ஆகலை ஹீப் மெமரியில். அப்போ இங்கே பை டிஃபால்ட் இது வந்துட்டு C1 நல்லுன்னு இருக்கும். அப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு C1 .priceங்கிறது நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா
நல் ரெஃபரன்ஸில் வேல்யூவே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், ப்ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நான் ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு இப்போ வந்து மெமரி அட்ரஸ், அதாவது மெமரி க்ரியேட் ஆகிருக்காது, ரெஃபரன்ஸு க்ரியேட் ஆகிருக்காது. அப்போ வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு எரர் காட்டும். இப்போ நான் வேணால் இந்த இடத்துல C1 பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். C1 ஓகேவா. ஸோ என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுவும் எரர் தான் வருது. ஓகேங்களா. ஒருவேளை C1 ஈக்குவல் டு நம்ம இங்கே கட்டாயம் இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ நான் இங்கே நல்லுன்னு கொடுத்துட்றேன். ஓகேவா. இப்போ நல் ரெஃபரன்ஸ் தான் C1ல் இருக்கும் இல்லையா, C1ல் நல்லுன்னு இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ இங்கே நல்லுன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ C1ல் வந்து நல்லுன்னு இருக்கும். இப்போ நீங்கள் C1 டாட் ப்ரைஸ்ன்னு கால் பண்ணுறப்ப என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா என்ன வார்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல் பாயிண்டர் ஆக்சஸ். அப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் நீங்கள் வேல்யூ பிரிண்ட் பண்ணால் என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸப்ஷன் வருது, நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் வரும். ஏன்னா இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் வந்துட்டு நல்லுன்னு இருக்குது. நம்ம நியூ அப்படிங்கிற கீவேர்டு வரும்போது மட்டும்தான் ஹீப் மெமரியில் வந்துட்டு அந்த கார் டைப்புக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேங்களா. ஆனால் இந்த இடத்துல நல்லுன்னு இருக்கிறனால ப்ரைஸ் வேல்யூ நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் வரும். இப்போ ஒருவேளை வந்துட்டு இங்கே வந்துட்டு நியூ கார் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டைப்பில் இப்போ இந்த ஈக்குவலுக்கு ரைட் சைடில் என்னது நியூ கார்னு இருக்கு இல்லையா. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் டைப்புக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். அந்த ரெஃபரன்ஸ் தான் நம்ம பார்த்தோம் டைப் @அட்ரஸ்ன்னு. இப்போ நான் வந்துட்டு அதனுடைய அட்ரஸ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4472 இப்படி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்படி தான் ஒரு அட்ரஸ் கிரியேட் ஆகும், ரேண்டமாக ஒரு அட்ரஸ் கிரியேட் ஆகும். நான் வந்துட்டு ஒரு ஃபார் நேம் சேக் இன்டிஜருக்கு வந்துட்டு இப்போ ஒரு இன்டிஜரில் 4472ன்னு ஒரு ரெஃபரன்ஸ் நான் வந்துட்டு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெஃபரன்ஸ் வந்துட்டு C1ல் கிரியேட் ஆகும். இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஹீப் மெமரியில் இப்போ ஹீப் மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேம் ப்ரைஸ்ன்னு இருக்கு இல்லையா. அப்போ வந்துட்டு இப்போ ஹீப் மெமரியில் வந்துட்டு இந்த மாதிரி அந்த கிளாஸுக்கு வந்துட்டு இப்போ இதுக்குள்ளார இப்படி இருக்கும் இந்த மாதிரி, ஏன்னா நேம் ப்ரைஸ் இல்லையா. அப்போ இங்கே வந்து பாருங்கள் நேம் ஈக்குவல் டு, ஸோ இங்கே வந்துட்டு மாருதி அப்படின்னு ஒரு பேரில் வந்துட்டு ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி இப்படி கிரியேட் ஆகும். ஓகேங்களா. மாருதி இதில் மாருதின்னு இருக்கும். ஓகேங்களா. தென் ரெண்டாவது வந்துட்டு இதில் வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு 9 lakhs இப்படி இருக்கும். ஓகேங்களா. மாருதி ப்ரைஸ் வந்துட்டு 9 lakhன்னு இருக்கும். இப்போ இதனுடைய ரெஃபரன்ஸ் வந்துட்டு இப்போ நான் இங்கே சொன்ன மாதிரி 4472 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு ரெஃபரன்ஸ் வந்துட்டு இங்கே கிரியேட் ஆகுது 4472. இப்போ இந்த ரெஃபரன்ஸ் தான் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா C1ல் இருக்கும். C1ல் என்ன ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4472 அப்படின்னு ரெஃபரன்ஸ் இருக்கும். ஓகேங்களா. இந்த ரெஃபரன்ஸ் இப்படி வந்துடும். சரியா. 4472 இப்படி இருக்கும். அப்போ இப்போ C1க்கு ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆச்சு. இப்போ இந்த C1ங்கிற ஆப்ஜெக்ட் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், நேம் ப்ரைஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இப்போ இது வந்துட்டு ஸ்டாட்டிக்காக இருக்கிறதுனால ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது வந்து ஹீப் மெமரியில் வராது, ஸ்டாட்டிக் மெமரியில் வந்து சேவ் ஆகும். ஓகேங்களா. ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீப் மெமரியில் ஒருவேளை இது வந்து நான் ஸ்டாட்டிக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு ஹீப் மெமரியில் வந்துட்டு கிரியேட் ஆகும். ஓகேங்களா. அப்போ நீங்கள் இந்த இடத்துல இப்போ C1 டாட் ப்ரைஸ்ன்னு வரும்போது யூஸிங் திஸ் ரெஃபரன்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த 7742 அப்படிங்கிற அந்த ரெஃபரன்ஸ் மூலிமா காரில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் வேல்யூ வந்துட்டு ஆக்சஸ் பண்ணும். அந்த ரெஃபரன்ஸ் என்னதுன்னா இப்போ 4472 அதில் ப்ரைஸ் வேல்யூ 9 lakhன்னு எடுத்து பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல 9 lakh அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ நாம் வந்துட்டு நேமை பிரிண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். C1 டாட் நேம். இப்போ நேமை பிரிண்ட் பண்ணுறப்ப நேம் என்னது, நேம் வந்து இப்போ வந்து நான் ஸ்டாட்டிக்கில் இருக்குது. அப்போ நேம் வந்துட்டு உங்களுக்கு யூஸிங் இதே மாதிரி ரெஃபரன்ஸ் 4472 அப்படிங்கிற ரெஃபரன்ஸில் வந்துட்டு மாருதி அப்படின்னு ஸ்டோர் ஆகிருக்கும்.
அப்போ அந்த ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி அந்த வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த C1ங்கிறது ரெஃபரன்ஸ், அதாவது அட்ரஸ்ஸு. ஓகேங்களா? இந்த இடத்துல ப்ரைஸு வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் யூஸிங் அட்ரஸ். அதில் வந்து டாட் ஆப்ரேட்டர் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு அட்ரஸில் க்ரியேட் ஆகும், ரெஃபரன்ஸ் க்ரியேட் ஆகிட்டு அந்த கிளாஸ் டைப்பில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து இப்படி ஸ்டோரேஜ் அலகேட் ஆகும். அந்த ரெஃபரன்ஸ் தான் C1க்கு எடுத்துக்கும். அதில் நேம் ப்ரைஸ்ன்னு இனிஷியலைஸ் ஆயிரும். C1 டாட் நேம். இப்போ C1ங்கிற அந்த அட்ரஸை வச்சுட்டு நேமையும் ப்ரைஸையும் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். அதுதான் உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆகுது. அந்த அட்ரஸ் பாருங்கள், இப்போ C1ங்கிறத பிரிண்ட் பண்ணுறப்ப இப்படி வந்துட்டு பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த மாதிரி C1 இந்த நியூ கார் C1 ஈக்குவல் டு நியூ கார் இந்த மாதிரி இல்லாமையும் நம்மளால் கொடுக்க முடியும். ஓகேங்களா? நியூ கார் டாட் நேம் இந்த மாதிரியும் நம்ம கொடுக்க முடியும். நியூ கார் டாட் ப்ரைஸ்னும் நம்மளால் கொடுக்க முடியும். பாருங்கள், இது எரர் இல்லை. ஓகேங்களா? இந்த மாதிரியும், அதாவது இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேஷன் இல்லாமல் இந்த மாதிரி டைரெக்டாகவும் கொடுக்க முடியும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஒர்க் ஆகுதா? ஆனால் இந்த இப்போ நம்ம கார் C1 ஈக்குவல் டு நியூ கார், இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, நியூ கார் அப்படிங்கிறப்ப ஒரு மெமரி அட்ரஸ் வந்து ஹீப் மெமரியில் க்ரியேட் ஆகும் அப்படின்னு. க்ரியேட் ஆன ரெஃபரன்ஸை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா கார் டைப்பில் சேவ் பண்ணோம். ஓகேங்களா? கார் C1 இப்படி நம்ம சேவ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ C1 அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு வேரியபிள். இப்போ எப்படி நாம் வந்து இங்கே பாருங்கள், ஸ்ட்ரிங் கலர் ஈக்குவல் டு ரெட்டுன்னு சொல்கிறோம். ஸ்ட்ரிங்கிறது என்னது, ஒரு டைப் இல்லையா, கலருங்கிறது என்னது, வேரியபிள், ஈக்குவல் டு ரெட்டுங்கிறது என்னது, வேல்யூ. அப்போ இந்த 4472 அப்படிங்கிறது வேல்யூ, அதாவது அட்ரஸ்ஸு. நியூ காருங்கிறது தான் அந்த அட்ரஸ் இல்லையா, அந்த அட்ரஸை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா கார் டைப்பு. காருங்கிறது என்னது, ஒரு டைப், டேட்டா டைப் மாதிரி. இது வந்து என்னதுன்னா நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். ஓகேவா? C1 அப்படிங்கிறது என்னதுன்னு வேரியபிள். ஓகேவா? அப்போ ஒரு நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் ஒரு ரெஃபரன்ஸ் க்ரியேட் ஆகும். அந்த ரெஃபரன்ஸை வந்துட்டு அந்த நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் வேரியபிளே நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். C1 அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். C1ங்கிறது இங்கே வந்து வேரியபிள். ஓகேங்களா? இதுதான் ஆப்ஜெக்ட்டும் கூட. ஓகேவா? ஆக்சுவலாக ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் இங்கேயே உங்களுக்கு முடியுது. ஓகேங்களா? இந்த லைன் வந்துட்டு நீங்கள் சில சமயம் வந்துட்டு சில சைட்ஸில் வந்து இப்படி போட்டிருப்பாங்க, ஒரு சில கோடிங்லாம் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து எதுக்குன்னா நம்ம இந்த மாதிரி இந்த ரெஃபரன்ஸை வந்துட்டு ஒரு பேரில் நம்ம அசைன் பண்ணுறோம். எப்படி நம்ம வந்துட்டு இந்த ரெட்டுங்கிற வேல்யூவை கலர் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த அட்ரஸை நம்ம வந்து ஒரு பேரில் எடுத்துக்கிறோம், ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோம். அதுதான் C1 அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் பண்ணோம். இப்போ இந்த நியூ கார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸுக்கு ஒரு காப்பி கிரியேட் ஆகும். ஓகேவா? ஏன்னா கிளாஸில் இருக்கக்கூடிய நான் ஸ்டாட்டிக் வேரியபிளை நம்ம டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு 4472 அட்ரஸ் கிரியேட் ஆகுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸினுடைய காப்பி. ஓகேங்களா? அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கிளாஸ் பேரில் ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு காப்பி ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அதை நம்ம இன்ஸ்டன்ஸ் சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த ரெஃபரன்ஸை தான் நம்ம C1 அப்படிங்கிற ஒரு பேரில் ஸ்டோர் பண்ணி அந்த பேரில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி C1 டாட் நேம், C1 டாட் ப்ரைஸ் இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? C1 டாட் நேம், C1 டாட் ப்ரைஸ்னு கொடுக்குறோம். அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ ரெஃபரன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4472 அப்படின்னா இங்கேயும் அதே ரெஃபரன்ஸ் வந்து 4472 தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் ரெஃபரன்ஸ் பை டிஃபால்ட் எப்படி வரும், டைப் @ அட்ரஸ்னு வரும் இல்லைங்களா. இது பாருங்க, டைப் கார் டைப் @ அட்ரஸ். ஸோ அட்ரஸ் வந்துட்டு நம்பரும் இருக்கும், கேரக்டர்ஸும் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இதில் பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்போ இந்த கிளாஸ் வேரியபிளுக்கு நம்ம வேல்யூஸ் வந்து கொடுத்துட்டோம். லோக்கல் வேரியபிள்னா கட்டாயம் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த லோக்கல் வேரியபிளுக்கு வேல்யூ கொடுக்கலனா இங்கே எரர் காட்டும். ஓகேங்களா? தி லோக்கல் வேரியபிள் கலர் மே நாட் ஹேவ் பீன் இனிஷியலைஸ்டு எரர் வருது இல்லையா. இப்போ லோக்கல் வேரியபிளுக்கு கட்டாயம் வேல்யூ கொடுக்கணும். கிளாஸ் வேரியபிளுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இங்கே பாருங்கள், ஸ்ட்ரிங் நேம் ப்ரைஸு, இப்போ இந்த மாதிரி இன்ட்டு ப்ரைஸ்ன்னு கொடுக்குறேன், ரெண்டுக்குமே நான் வேல்யூ கொடுக்கல. ஓகேவா? அப்போ இந்த சிச்சுவேஷனில் என்ன இங்கே இனிஷியலைஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது என்னது, ஒரு நான் ப்ரிமிட்டிவ் டைப் இல்லையா. ஸ்ட்ரிங்கிறது ஒரு கிளாஸு, ஸ்ட்ரிங் கிளாஸ். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரிங் கிளாஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா. அப்போ நான் ப்ரிமிட்டிவ் டைப், நான் ப்ரிமிட்டிவ் டைப்புக்கு பை டிஃபால்ட் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல் வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா? ப்ரைஸ்,
ப்ரைஸ் வந்து என்னது இன்டீஜர். இன்டீஜருங்கிறது என்னது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கு நம்ம வேல்யூ கொடுக்கலன்னா பை டிஃபால்ட் இதில் வந்துட்டு 0ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா. இப்போ ஹீப் மெமரிக்கு வருவோம். ஹீப் மெமரியில் இப்போ நம்ம வேல்யூஸ் நேம் ப்ரைஸ்க்கு கொடுக்கல. அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல் அப்படின்னு இருக்கும். ப்ரைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 0. ஓகேங்களா. இப்போ அதாவது ஹீப் மெமரியில் வந்துட்டு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா பை டிஃபால்ட் ஆப்ஜெக்டாக இருந்தால், அதாவது அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் டைப்பு, அதாவது ஒரு கிளாஸ் டைப்பாக இருந்ததுன்னா அப்போ வந்து நல்லுன்னு ஸ்டோர் ஆகும். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், அதாவது நான் ப்ரிமிட்டிவ் இப்படி சொல்லலாம். நான் ப்ரிமிட்டிவ்க்கு வந்துட்டு நல்லுன்னு இருக்கும், ப்ரிமிட்டிவ்க்கு வந்துட்டு அதனுடைய டிஃபால்ட் வேல்யூ இப்போ இன்டிஜர்னால் 0ன்னு இருக்கும். ஓகேங்களா. இப்போ 0ன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்கள், நல் ப்ரைஸ் வந்துட்டு 0 இல்லையா. ஒருவேளை இது டபுள்னு வச்சுக்கோங்களேன். டபுள்னா இதனுடைய டிஃபால்ட் வேல்யூ என்னது 0.0 இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா. டபுள், லாங் இதெல்லாம் வந்துட்டு எல்லாமே அதனுடைய டிஃபால்ட் வேல்யூ வந்துட்டு நான் ப்ரிமிட்டிவ்க்கு வந்துட்டு இன்டீஜர், ஃப்ளோட், டபுள்க்கெல்லாம் வந்து 0ன்னு ஸ்டோர் ஆகும். அதே வந்துட்டு சாரி நான் ப்ரிமிட்டிவ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் நல் ஸ்டோர் ஆகும். ப்ரிமிட்டிவ் டைப்புன்னு வர்றப்ப இன்டீஜருக்கு வந்துட்டு 0, டபுளுக்கு வந்து 0.0, லாங்க்கு 0 இந்த மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் எப்படியெல்லாம் பண்ணலாம், நம்ம இந்த நியூ கார் இந்த மாதிரியும் கொடுக்கலாம். அல்லது இதை நாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா கார் C1 ஈக்குவல் டு நியூ கார் இந்த மாதிரியும் நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியும். அல்லது இதை நீங்கள் இன்னொரு டைப்பாகவும் அசைன் பண்ண முடியும். இப்போ நான் வந்துட்டு கார் C1 இப்படி கொடுக்குறேன் இல்லையா. இதை நான் வந்துட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா கார் C1 இந்த மாதிரி கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல வந்துட்டு C1 இங்கே பாருங்கள், இங்கே அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி C1 ஈக்குவல் டு நியூ கார் இப்படியும் கொடுக்கலாம். ஓகேங்களா. ஒரு இடத்துல கார் C1. இப்போ இதில் பை டிஃபால்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல் ரெஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம பார்த்தோம். நல் ரெஃபரன்ஸு இதில் இருக்கும். C1 ஈக்குவல் டு நியூ கார்னு வர்றப்போ தான் இந்த காருக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆகிட்டு C1 அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணும். அப்போ நியூ கார் இப்படியும் கொடுக்கலாம், கார் C1 ஈக்குவல் டு நியூ கார்னு கொடுக்கலாம். அல்லது அதாவது கார் C1 இப்படி கொடுத்துட்டு C1 ஈக்குவல் டு நியூ கார்னு கொடுத்துக்கலாம். 2 ஸ்டெப்பாகவும் கொடுக்கலாம். அல்லது ஒரே ஸ்டெப்பாகவும் நம்ம எழுதலாம். இந்த மாதிரி ஒரே ஸ்டெப்பாகவும் எழுதலாம். இந்த மாதிரி 3 ஸ்டெப்லேயும் பாசிபிள். நியூ கார், ஓகேங்களா, இதுவும் பாசிபிள் தான். ரெண்டாவது வந்துட்டு கார் C1 ஈக்குவல் டு நியூ கார் இதுவும் பாசிபிள் தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் கார் C1 ஈக்குவல் டு நியூ கார்னு ஒரே ஸ்டெப்பில் அசைன் பண்ணுறதும் பாசிபிள் தான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேஷன் வந்துட்டு பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.